சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை விட்டு சுயமரியாதை போயிருக்கும், அது காயமாக அடைந்திருக்கும் சில மனிதர்களால். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய சுயமரியாதை மட்டும் ஒருவதும் குறையக்கூடாது என்பதில் ஒரு பிடிவாதமாகவும் ஒரு ஈகோவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. நான் எதைனாலும் இழப்பேன், என் குடும்பத்தையும் இழப்பேன், என்னையும் கூட நான் இழப்பேன், ஆனால் எனக்குன்னு இருக்கக்கூடிய சுயமரியாதை, எனக்குன்னு இருக்கக்கூடிய கௌரவம், அதை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் உங்களுடைய குழந்தைகள் கூட உங்களை தவறாக பேசினால் கூட அவர்களிடமும் நீங்கள் சண்டை போடுவீங்க. அந்த சுயநலத்தாலேயே இன்னமும் பெரிய நபர்கள், அதாவது வயதில் மூத்தவர்கள் அனைவருமே குடும்பத்தில் பேசாமலும் வீட்டில் சாப்பிடாமலும் கடை சாப்பாடை வாங்கி சாப்பிடுவது போன்ற சூழ்நிலைகளுக்கு இன்னமும் நேரத்தை ஒதுக்கி கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் காலம் சில நேரங்களில் உங்களை மிகவும் சோதித்து என்னடா இது வாழ்க்கை, நம்ம ஏன் உயிரோடு இருக்கோம் என்கிற அளவுக்கு கூட உங்களை வாட்டியும் எடுத்திருக்கும். ஒரு சின்ன பண உதவிக்காகவோ அல்லது வேலைக்காகவோ நீங்கள் மற்றவங்களிடம் கையேந்தி நின்ற போது எதிரில் இருந்தவர்கள் உங்களுடைய தகுதியை குறைத்து பேசி உங்களை அடிமையைப் போல நடத்த முயன்ற தருணங்களும் உங்களுடைய மரியாதையை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கும். ஆனால் நீங்கள் எதற்காக அவர்களிடம் போய் நீங்கள் கூனி குறுகி நிற்பீங்க? ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் மட்டுமே தான் நீங்கள் கூறி குறுகி நிற்பீங்க. இல்லை என்றால் அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், என்னுடைய உயிரை போனாலும் என்னுடைய மரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுவும் மற்றவர்களுக்கு முன்னாடி அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சில நபர்களுக்கு முன்னால் நீங்கள் எதிரில் இருந்தவர்கள் அனைவருமே உங்களுடைய தகுதியை குறைத்து பேசவும் குறைத்து மதிப்பிடவும் ஆரம்பித்திருப்பாங்க. அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். அடுத்து என்ன செய்வது, ஏது செய்வது, நம்முடைய வேலைகளை செய்யலாமா, வெளியில் போய் தலையை காட்டலாமா என்று தெரியாமல் இதுவரைக்கும் நீங்கள் அமைதியாகவே இருந்து கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இவர்களிடம் போய் நாம் நின்று விட்டோமே என்று உங்களுடைய நெஞ்சங்களானது இன்று வரைக்கும் அதனை நினைத்து உருகக்கூடிய பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த சம்பவங்களை உங்களால் மறக்க நினைத்தாலும் இதுவரைக்கும் மறக்க முடியாமல் சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் உங்களுக்குள்ள அள்ளி தெளித்து கொண்டே இருக்கும். நமக்கு நேர்ந்த நிலைமை நம்மிடம் அவனுக்கும் ஏற்பட வேண்டும். நம்மளை யாரெல்லாம் தவறாக நம்மளை குறைத்து பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படி நீங்க எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கும். இவர்களிடம் போய் நாம் நின்று விட்டோமே என்று உங்களுடைய நெஞ்சங்கள் இதுவரைக்கும் இருந்து எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராஜ கம்பீரத்திற்கு விழுந்த அந்த சின்ன கீறல்கள் உங்களுடைய மன ரீதியாக மிக பெரிய அளவில் உங்களை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க உதவியவங்க ஏன் தெரியுமா உங்களை புறக்கணித்து விட்டு வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஒருவருக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய கடைசி பணத்தையோ அல்லது உங்களின் முழு அதிகாரத்தையோ பயன்படுத்தி அவர்களை எப்பொழுதுமே காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த கஷ்ட காலத்தை கடந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் உங்களை ஒரு அனாவசிய பொருளை போல புறக்கணித்து விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். இன்னமும் அது உங்களுக்கு கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். இதற்கு காரணம் சிம்ம ராசியின் அதீத ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு குணம்தான் இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையாகவும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்க அவங்களுக்கு உதவி செய்தாலும் நான் சொல்வதை கேள் என்று ஒரு அதிகார தோரணையில் பேசுவது அவர்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பானையை உருவாக்கி கொடுத்திருக்கும். அதாவது உங்களுக்கு யாராவது உதவி செய்து கொடுத்திருந்தாலும் அவர்கள் உங்களை அடிமையாக நடத்துவது போல சில நேரங்களில் குரலை ஏற்றி உங்களிடம் பேசியிருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மனதில் ஒரு வலியை கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் அவரிடம் ஏதாவது பேசி ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். அதனாலே சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்திருப்பாங்க. அவர்கள் நல்ல நிலைக்கு வந்ததும் தங்களுடைய பழைய பலவீனமான காலத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்பாமல் உங்களை சந்திப்பதையே தவிர்த்து புறக்கணித்து விடவா. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது சிம்மம் ராசியான ஆண்களோ பெண்களோ அனைவரின் வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதாவது ஒரு பொய்யை கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களாக இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் ஆபீஸிலோ அல்லது குடும்பத்திலோ எவ்வளவுதான் ரத்தம் சிந்தி உழைத்திருந்தாலும்
அதற்கான சின்ன அங்கீகாரமோ அல்லது பாராட்டு வார்த்தைகளோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. இதெல்லாம் கடந்த காலங்கள். இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காம உங்களுக்கு கஷ்டத்தை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பை வேறு யாரோ திருடி கொண்டு போய் கைத்தட்டல் வாங்கிய போது நீங்கள் உங்களுக்குள்ள அழுது தீர்த்து கொண்டும் இருப்பீங்க. அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு என்ன ஆக போகுது, அது அவங்களுக்கே தெரியணும். மற்றவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்தோம், எந்த அளவுக்கு நம்முடைய கடமைகளை ஆழ்த்தினோம் இந்த ஒரு ஆபீஸுக்காகவும் இந்த ஒரு தொழிலுக்காகவும் என்பதை அவங்களே மறந்து விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் தவறாக எல்லாத்தையும் நினைத்து கொண்டு அந்த ஒரு வேலையை விட்டோ அந்த ஒரு தொழிலை விட்டோ நீங்கள் விலகி வந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறிவிடும். இது எல்லாத்துக்கும் இந்த அநீதி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உண்மையான உழைப்பும் தனித்திறமையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டவும் ஆரம்பிக்கும். அவ்வளவு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. நீங்கள் எது கூறினாலும் அதில் ஒரு காரணங்கள் இருக்கும், அது எல்லாமே சரியாகவும் இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்குரிய மிக உயரிய அங்கீகாரமும் விருதுகளும் சமூக பாராட்டுகளும் உங்களை தேடி வந்துவிடும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை ஒரு சாதாரணமான மனிதனாக நினைத்த உலகம் இனிமே உங்களுடைய தகுதியை புரிந்து கொண்டு உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று விலகினீர்களோ அதையெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களை நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமா அதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பணமும் பெயரும் இனிமே எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வெறும் பணத்திற்காக மட்டும் வாழக்கூடிய மனிதர்கள் கிடையாது. யாரிடமும் நீங்கள் பணத்தை பார்த்து பழக மாட்டீங்க. பணத்தை பார்த்து எந்த விதமான உதவிகளையும் நீங்க செய்ய மாட்டீங்க. பணத்தை விட உங்களுக்கு பெயர் தான் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதை மற்றவர்களுக்கும் நம்ம தெரிய வைக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காகவே அனைவரிடமும் நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் உங்களுடைய கை காசை கூட அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே பணங்கிறது முக்கியம் கிடையாது. அது வெறும் தாள். அதை எப்போதுனாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய பெயர், என்னுடைய மரியாதை அது எப்பொழுதுமே உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இவ்வளவு காலம் கையில் பணமும் இல்லாமல் வெளியில் நல்ல பெயரும் இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்த நாட்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனஸ்தானம் மற்றும் கீர்த்திஸ்தானம் இரண்டுமே ஒன்றாக பலம் பெற இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணமும் பெயரும் இரட்டை குழந்தைகளைப் போல உங்களுடைய வாழ்வில் ஒன்றாக வரப்போகிறது. வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரங்கள் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்ச்சியடைந்து வற்றாத பணப்புழக்கத்தை உங்களுடைய கைகளில் கொண்டு வந்தும் சேர்க்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களுடைய தாராள குணத்தாலும் நேர்மையான செயல்களாலும் உங்களுடைய புகழ் நாலாப்புறமும் பரவவும் ஆரம்பிக்கும். நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் இவர் ஒரு நாணயமான மனிதர் என்ற ஒரு நற்பெயர் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கவும் ஆரம்பிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் சமுதாயம் கௌரவமும் உங்களை ஒரே ஒரு நேரத்தில் அலங்கரிக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அந்த மாற்றங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வெறும் பணத்திற்காக மட்டும் வாழக்கூடிய மனிதர்கள் கிடையாது. யாரிடமும் நீங்கள் பணத்தை பார்த்து பழக மாட்டீங்க. பணத்தை பார்த்து எந்த விதமான உதவிகளையும் நீங்க செய்ய மாட்டீங்க. பணத்தை விட உங்களுக்கு பெயர் தான் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதை மற்றவர்களுக்கும் நம்ம தெரிய வைக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காகவே அனைவரிடமும் நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் உங்களுடைய கை காசை கூட அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப பெற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எப்பொழுதுமே பணங்கிறது முக்கியம் கிடையாது. அது வெறும் தாள். அதை எப்போதுனாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய பெயர், என்னுடைய மரியாதை அது எப்பொழுதுமே உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இவ்வளவு காலம் கையில் பணமும் இல்லாமல் வெளியில் நல்ல பெயரும் இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்த நாட்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனஸ்தானம் மற்றும் கீர்த்திஸ்தானம் இரண்டுமே ஒன்றாக பலம் பெற இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணமும் பெயரும் இரட்டை குழந்தைகளைப் போல உங்களுடைய வாழ்வில் ஒன்றாக வரப்போகிறது. வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும்.
நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரங்கள் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்ச்சியடைந்து வற்றாத பணப்புழக்கத்தை உங்களுடைய கைகளில் கொண்டு வந்தும் சேர்க்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களுடைய தாராள குணத்தாலும் நேர்மையான செயல்களாலும் உங்களுடைய புகழ் நாலாப்புறமும் பரவவும் ஆரம்பிக்கும். நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் இவர் ஒரு நாணயமான மனிதர் என்ற ஒரு நற்பெயர் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கவும் ஆரம்பிக்கும்.